அவ்வளவுதான் சொல்லணும். ஏன் கண்ணு எடுத்து வச்சு போன போல இருக்கு. வணக்கம் வணக்கம் நடுவர்களே. சொல்லுங்க. அவங்களே மாதிரி நான் பலவலாம் பேச விரும்பல. சரி. ஒண்ணுமே இல்ல, மொத்தத்துல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன். ஒளி அமைப்பு இருக்கு. இதுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் தான் பேரே இருக்கு. ஆமா பாரு, ஆம்பிளிஃபையர் தான் இருக்கு. ஆம்பிளிஃபையர் தான் பேரே இருக்கு. பெம்பிளிஃபையர் வராது. அது போக நம்ம வந்து பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டு வச்சுக்கீங்களேன், வரது ஆம்புலன்ஸ், பொம்புலன்ஸ் வரல, வர மாட்டேங்க. ஏன்னா ஆம்பளை வந்து டப்புனு ஒரு சாரத்தை கட்டுவான், ஒரு சட்டையை போட்டுருவான், வந்துருவான். பொம்பளை ஆளுக்க சீரி சிங்காரிச்சு வரைக்கல அவன் போய் சேர்ந்துருவான். சிரமம் உங்களுக்கு தானே. எங்களுக்கு நான் பெருமையும் சொல்லிக்கிறாரு, சிரமத்தையும் சொல்லிக்கிறாரு. இப்படி சொன்னிடலாம். குழந்தைகள் வந்து ஆய் போயிட்டா வச்சா அப்படின்ட்டு முன்னாடி வந்து கழுவி விட்டாங்க. ஆமா, இப்ப கிடையாதா? கேளுங்க, இப்ப ஒரு பேம்பஸ். ஆமா சரிதானா, பேம்பஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நீ துணி துவைக்காங்க வைக்காங்க அப்படின்ட்டு ஒண்ணுங்க நம்ம ஊரை பார்த்து கொடுவோம். சரி, நீங்களே போய் கணக்கு எடுங்க. சரிதானா, யாரு துணி துவைக்காங்க பாருங்களேன். சரி, எல்லாரும் வீட்லயும் ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. வாஷிங் மிஷின், ஆமா அது வேற இருக்குல்ல. சரிதானா, இவரு துவைக்கன்னு சொன்னாரு, அவருக்கு வாஷிங் மிஷின் இல்லையா, வேற விஷயம். சரிதானா, சரி நான் சும்மா அது போக எல்லாரும் சொல்றாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டான்ட்டு. அவா வீட்டுல இது இருக்கு, வீட்டுல அது இருக்கு, அது வேற இருக்கும். அது சொல்லியே வீட்டு சண்டை வேற வருது. சரிதானா, பிரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, சண்டை. ஒரு ஆம்பளை வந்து 20,000 சம்பளம் வாங்குறான். சரி, அவாது வாங்கியிருக்கான், எனக்கு அந்த பொருள் வேணும், அந்த பொருள், அது இஎம்ஐ, அது இஎம்ஐ வேற. புரிஞ்சுதா? இஎம்ஐ கட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஆம்பளை தான் வழி தெரியும், பைக்குக்கே இஎம்ஐ கட்ட முடியல, ரொம்ப கஷ்டம். ஆமா, அது போக ரொம்ப நொந்திருப்பாரு போல. ஒண்ணுமே இல்ல, நம்ம தம்பி இருக்காப்ல பேசினாப்ல. தம்பி நீங்க சட்டை எடுத்துருப்பிய பொங்கலுக்கு எத்தனை கடை எடுத்தியா? எத்தனை கடை படுத்த அம்மா எடுத்து கொடுத்துருப்பியாப்பா. சரிதானா, அவருக்கு எடுத்துருப்பியா? இருங்க ஒரு நிமிஷம், அவரு பொங்கலுக்கு எடுக்கலையா, அவருக்கு எடுத்தாரா காமெடி. இப்ப நம்ம ஆம்பளைக்கு வந்து கடைக்கு போனா முதல்ல ஒரு கடை முடிச்சு வந்துருவான். இது வந்து ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 10 கடை ஏறி இறங்க, 10 கடைக்கு ஏறி இறங்கினா பாவம் மனுஷன் காலெல்லாம் வலிக்காதா? என்ன செய்யுது? சரி, இதுலயே ஆஸ்பத்திரி பாதி விட்டு போற வேண்டி இருக்கு. இதுக்காண்டி ஆஸ்பத்திரியில போறோம். சொன்ன மாதிரி கடைக்கு காலையில போயிருந்தோம். சரி சரிதானா, வீட்டுல சோறு திண்டு போயிருந்தோம். அது போக கடையில சிங்க வேண்டி இருக்கு. சேலை எடுக்க போறது 1000 ரூபாய்க்கு. சமையல் அவங்க பண்ண மாட்டாங்களா கடையில? கடையில யாரும் சும்மா தெரியல நீங்க இது வேறயா? அது போக சேலை எடுக்க போது 1000 ரூபாய்க்கு, ஹோட்டல் கூலி 2000 ரூபாய் இருக்கு. ஹோட்டல் கூலி 2000 ரூபாதா சாப்பாட்டுக்கு? சரிதானா, அது மட்டும் நைட்டு வீட்டு வந்துருதான். எப்பா எனக்கு பகல் ஃபுல்லா சேலை எடுத்து கை காலெல்லாம் வலிக்குதா? சரி, எவனெல்லாம் பண்ணிட்டியா, என்னெல்லாம் பண்ணிட்டிய? இவ்வளவு கடையில மத்தியானம் சாப்பிட்டோம். இந்த ஆன்லைன் ஒண்ணு வந்துச்சு, இளவெடுத்த ஆன்லைன் வந்துருச்சு. உடனே செல்ல ஆர்டர் போட்டு அதை பண்ணிட்டாங்க. சுகி அது நிறைய நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியல, செல்ல கொடுக்கப்ப நான் ஆர்டர் பண்ணுறேன். அப்படியே போச்சு. ஆம்பளை வருமானம் இப்படி போகுது பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம 5 பேர் இருக்கோம் ஆம்பளை, வாங்க சேர்ந்து பேசணும், ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். 10 பொம்பளைங்களை விடுங்க, மறுநாள் 2 கிலோ வெட்டு குத்து. ஐயோ, முடிஞ்சு போச்சு கதை, முடிஞ்சு போச்சு. வந்து எல்லாரும் அந்த காலத்துல சொல்லுவாங்க, விஷயம் தெரியுதுன்னா ஒரு 2 பொம்பளை ஆளுக்க வீட்டு வாசல் திண்ணு போச்சுன்னா மறுநாள் அடுத்த வீட்டு அவன் குடியா கெட போகுதுன்னு அர்த்தம். குடிக்கட போதுங்க, அவ்வளவு கஷ்டப்படு, ரொம்ப கஷ்டப்படுறாரு அண்ணன், ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கு மேல பேச விரும்பல. தம்பி சொல்லி முடிச்சுட்டு என்னோட முடிச்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி.